ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் கிரேவி ரெசிபி. நிறைய டைப்ஸ் ஆஃப் எக் கிரேவி நம்ம பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிளகு எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு தான் இதுக்கு வந்துட்டு நிறைய தேவை. பெப்பர், பிளாக் பெப்பர், பட்டை, கிராம்பு, ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்சரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக் செய்கிறீங்களோ அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஐட்டம்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான ப்ரிப்பரேஷன்னு சொல்லலாம், ஹெம்மியான டேஸ்ட்டில். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகுது. ஹீட் ஆன நம்ம வந்துட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூட, ரைஸ் கூட எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய எக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு. நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், தக்காளி, கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். என்னோடய சேனலில் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, விளாக்ஸ் இருக்குது, நிறைய டெம்பிள் விளாக்ஸும் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் வந்துட்டு என்னோடய சேனலுக்கு நியூவாக வர ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆஃப்டர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிளாக் பெப்பர், கிராம்பு, பட்டை, ஆனியன் ஒன்று போட்டிருக்கேன். கூடவே வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாவும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஃப்டர் தான் ஆட் பண்ணேன். இப்போ வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன் ஆஃப்டர் தான். நீங்கள் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணின பிறகு வந்துட்டு ஒரு 2 எக் வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாயில்டு எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்ட்டில் எக் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்து ஒரு ரெசிபியில் வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். Bye friends, thanks for watching. Next video meet பண்ணலாம்.